ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் முத்துக்குமார். 2025 பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்துக்கு இந்த மாதம், குறிப்பாக நவம்பர் மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகாரில் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போதைக்கு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருது. ஆட்சியை தக்க வைக்கிற முயற்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே பணியாற்றிட்டு வருது. ஆனால் ஆட்சியை கைப்பற்றிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் லாலு பிரசாத் யாதவினுடைய மகன் தேஜஸ்வி யாதவினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் இணைந்த மகா கட்பந்தன் கூட்டணியும் ஒரு புறம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் கட்சி, மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ், அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளும் பீகார் தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு 2025 பீகார் தேர்தலை குறித்தும், இந்த பீகார் தேர்தல் ஏன் முக்கியமாக அனைவருடைய கவனத்தை ஈர்த்தது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெம் டாக்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கில் 3வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடியது தான் பீகார். இந்த மாதம் 6 மற்றும் 11 தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலை பீகார் எதிர்கொள்ள இருக்கு. வரலாற்று ரீதியாக அரசியல் போக்கின் முன்னத்தி எதிராக கருதப்படும் பீகார் அசோகர் காலத்திலே அரசியல் சூட்டுக்கு பேர் போன மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1970களில் இந்திராவின் அடக்குமுறைக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் என்பவர் தொடங்கிய முழுமையான புரட்சி பீகாரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயக்கம் தான் நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி இந்திராவினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து 1980களில் மாணவர் இயக்கங்களின் வழியே புதிய அரசியலை முன்னெடுத்து லாலு பிரசாத், நிதிஷ் உள்ளிட்ட தலைவர்கள் வரவும் பீகாரில் காங்கிரஸுக்கு மாற்றான இயக்கங்கள் வளர தொடங்குது. 1990களில் மண்டல அரசியலின்மையாகவும் பீகாரே இருக்குது. சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர், இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்களும் இணைந்து புதிய அரசியல் சக்தியாக இருந்ததும் பீகாரில் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2000ல் அரசியலோட நிர்வாகமும் வளர்ச்சியும் முக்கியமாக வளர்ந்தது அப்படின்னா இது பீகாரில் தான் சொல்லுவாங்க. அடுத்து 2010களில் கூட்டணி அரசியல் சோதனை மையமாக திகழ்ந்ததும் பீகார் தான். 2020களில் இந்திய அரசியலில் முக்கியமான சக்தியாக உருவெடுத்த இந்தியா கூட்டணியின் உருவாக்கத்திலும் சரி, மோடி தலைமையிலான பாஜக 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்ததிலையும் சரி, புதிதாக உருவெடுத்திருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலும் சரி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரோட முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னணியில தான் வட இந்திய அரசியலில், குறிப்பாக இந்தி மாநிலங்களில் பீகார் எப்போதும் முக்கியமான ஒரு மாநிலமாக கருதப்படுது. பீகார் மாநில தேர்தல் களத்தில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி இடையே தான் நேரடி போட்டி நிலவி வருது. இப்போ சொல்லணும்னா, பீகாரில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் பதவியில் நிதிஷ்குமார் இருந்து வரார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் அந்த பதவியில் தொடர்ந்து இருந்து வரார் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவரை 9 முறை முதலமைச்சராக செயல்பட்டு வந்துள்ள நிதிஷ்குமார் 10வது முறையாக அந்த பதவியில் தொடர்வாரா என்ற எதிர்பார்ப்பு பீகார் தேர்தல் களத்தில். குறிப்பாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், வாக்கு திருட்டுக்கு எதிராக நாடாளுமன்ற மக்களவைத் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி பீகாரில் பேரணி நடத்தியது பீகார் மாநில மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கிறார். வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி உள்ளிட்ட ஏராளமான சலுகைகளையும் அவர் அங்கே அறிவிக்கிறாரு. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியும் சமீபத்தில் பீகாரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் வலுவை சேர்க்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்க பலரால் நம்பப்படுது. பீகாரில் நீண்ட காலமாக முதலமைச்சர் பதவியில் நிதிஷ்குமார் இருந்து வருவதால் அது மக்களில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் போது அவரோட செயல்பாடு மக்கள் மத்தியில் ஒருவித எதிர்ப்பலைகளை உருவாக்கி இருக்கணும் நமக்கு வந்த தகவலின்படி சொல்கிறாங்க. மேலும் கூட்டணியில் உள்ள பாஜக உயர் சாதியினரின் கட்சியாக மக்களிடையே பார்க்கப்படுவதால இந்த கூட்டணிக்கு சற்று எதிர்ப்பான நிலையை நீடிக்குது. காங்கிரஸ் தலைமையிலான மகா கட்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விகாலிஸ் இன்சான், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் ஜனதா சக்தி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வாக்காளர்களில் சுமார் 30% உள்ள முஸ்லீம் யாதவ சமூக வாக்கினர் வங்கியை ராஷ்டிரிய ஜனதா தளம் தன் வசம் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
வயது மூப்பு காரணமாக அரசியலிருந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து ஒதுங்கியுள்ள இந்த நிலையில அவரது மகன் தேஜஸ்வி யாதவுடைய கட்சியின் தலைவராக முன்னிறுத்தப்படுறாரு. இளைஞர்கள் மத்தியில தேஜஸ்வி யாதவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரம் வந்து சொல்லுது. அதே நேரத்துல அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கட்சியான ஜன்சுராஜ் கட்சி 243 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுது. குறிப்பா பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. பிரசாந்த் கிஷோருடைய கட்சிக்கு 28% வாக்குகள் கிடைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் வந்து கூறி வர நிலையில போட்டியிலிருந்து அவரது கட்சியும் புறந்தள்ளிவிட முடியாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள் வந்து கூறி வராங்க. இந்த 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெல்லுமா, தேஜஸ்வி யாதவ் கூட்டணி வெல்லுமா என்பது குறித்து கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி, இதற்கான கருத்து கணிப்பு முடிவை JVC என்ற நிறுவனம் வந்து நடத்தியிருக்கு. இதுல பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நமக்கு வெளியாகி இருக்கு. அந்த மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதா கூறப்படுது. இந்த கருத்து கணிப்பின்படி 243 இடங்களை கொண்ட பீகார் சட்டசபையில NDA கூட்டணி 120 முதல் 140 இடங்கள் வரை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. எதிரணியான மகா கட்பந்தன் 93 முதல் 112 இடங்கள் வரை பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தனித்தனி கட்சிகளுக்கும் கணிப்புகளும் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக 70 முதல் 81 இடங்களை வரை வெல்லும் அப்படின்னு ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் 42 முதல் 48 இடங்கள் வரை வெல்லும் என்றும் கணிப்புல வந்து தெரிய வந்துள்ளது. லோக் ஜனசக்தி கட்சி 5 முதல் 7 இடங்கள், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 2 இடங்கள், ராஷ்டிரிய லோக் தந்திரி மன்றம் 1 முதல் 2 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புல தெரிய வந்துள்ளது. மகா கட்பந்தன் கூட்டணியில் உள்ள கட்சிகளான RJD 69 முதல் 78 இடங்கள் வரை வெல்லும் என்றும், காங்கிரஸ் கட்சி 9 முதல் 17 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவும், CBI-ML 12 முதல் 14 இடங்களிலும், CBI 1 இடத்திலும், CBM 1 முதல் 2 இடங்களிலும் வெற்றி பெற்று கடந்த முறை போலவே எதிர்க்கட்சி வரிசையில் வந்து அமரும் என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சி 1 இடத்தில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. AIMIM, BSP உள்ளிட்ட சிறிய கட்சிகள் சேர்ந்து 8 முதல் 10 இடங்கள் வரை வெற்றி பெறலாம் என கூறப்படுது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முதல்வர் வேட்பாளருக்கு யாருக்கு மக்களிடத்தில் அதிக ஆதரவு இருக்கு அப்படின்னு கேட்டபோது RJD தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு 33% ஆதரவு பெற்று முதலிடத்தில் உள்ளதாகவும், நிதிஷ்குமார் 29% ஆதரவுடன் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும், சிராக் பாஸ்வான் மற்றும் பிரசாந்த் கிஷோர் இருவருக்கும் தலா 10% ஆதரவு பெற்று 3வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பாஜக சார்பா துணை முதல்வர் சம்ராட் சௌத்ரி 9% ஆதரவு பெற்றுள்ளார். மற்ற பாஜக தலைவர்களுக்கு 4% மற்றும் மகா கட்பந்தன் சார்பில் வேறு ஒருவருக்கு 5% ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு வந்து கருதப்படுது. இதே போல பாத்தீங்கன்னா NDA கூட்டணி 41% முதல் 43% வரை வாக்குகள் பெறும் என்றும், MGP கூட்டணி 39% முதல் 41% வரை வாக்குகள் பெறும் எனவும், ஜன்சுராஜ் கட்சி 6% முதல் 7% வரை வாக்குகளை பெற முடியும். மற்ற கட்சிகள் 10 முதல் 11% ஓட்டுகளை பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்பு மூலம் வந்து தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் வந்து NDAக்கு சிறிய அளவிலான முன்னிலையே வந்து இருப்பது வந்து நமக்கு தெரிய வருது. ஆனா MGP கூட்டணியும் மிக அருகில் இருப்பதால போட்டி கடுமையா அமையும்னு அரசியல் நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பீகார் சட்டசபையில உள்ள 243 தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில முதல் கட்ட தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதியும், 2வது கட்ட தேர்தல் நவம்பர் 11ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. மத்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி பீகார்ல தற்போது 7.42 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டில் இது சராசரியாக 7.89 கோடியாக இருந்தது. அதிலிருந்து 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. 2020 தேர்தலில் பாஜக 110 இடங்களில் போட்டியிட்டு 74 இடங்களில் வென்றது. JDU 115 இடங்களில் போட்டியிட்டு 43 இடங்களை வென்றது. ஆனால் இந்த முறை அதே கூட்டணி சிறிய வித்தியாசத்துடன் தேர்தலை வந்து சந்திக்கும் நிலையில மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துள்ளது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தது முதல் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கைப்பற்றி ஆட்சி செய்து வருகிறது. அதே போல இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பாஜக படிப்படியாக வந்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி வரும் வரிசையில பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி
வெற்றி தொடருமா என்பதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்று முதல்வரானால் இளம் வயதில் முதல்வரான சாதனைக்கு அவர் ஆளாவார் என்று சொல்லப்படுது. அதை தாண்டி இன்று குறிப்பாக பீகார் 2025 சட்டசபை தேர்தலை பற்றியும் அங்கு நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு பற்றியும் விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.